அதிமுக விவகாரம் தொடர்பாக உரிய நேரத்தில் முடிவெடுக்கப்படும் என சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் தெரிவித்துள்ளார். சென்னை 1000 விளக்கு பகுதியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அதிமுக விவகாரத்தில் சட்டமன்ற விதிகளுக்குட்பட்டு முடிவெடுக்கப்படும் என்றார். நீங்க கேட்கிற கேள்வியை என்ன முடிவெடுக்க திட்டமே கிடையாது. ரெண்டு தரப்பு மனுக்களை கொடுத்திருக்கிறார்கள். மனுவை ஆய்வு செய்து கொண்டிருக்கிறோம். உரிய நேரத்தில் உரிய முடிவு உங்களுக்கெல்லாம் அறிவிப்போம், சபைக்கு அறிவிப்போம். இப்போ மனு கொடுத்தே 3 நாள் தானே ஆகுது. எல்லா வகையிலும் சட்டமன்ற விதிகளையும் பார்ப்போம். அதுக்குரிய கன்சல்டேஷன் நடைபெறும். நீதிக்கும் சட்ட விதிகளுக்கு உட்பட்டு நிச்சயமாக நல்ல முடிவை அறிவிப்போம். நோய் என்னவென்று தெரிந்தால்தான் மருந்து கொடுக்க முடியும். அதுபோல தோல்விக்கான காரணங்களை அறிந்தால்தான் திமுகவை இன்னும் 100 ஆண்டுகளுக்கு உயிர்ப்புடன் வைத்திருக்க முடியும் என்று திமுக தலைவர் ஸ்டாலின் உருக்கமாக பேசினார். தேர்தல் தோல்வி குறித்து ஆராய நியமிக்கப்பட்டுள்ள 36 பேர் கொண்ட கள ஆய்வு பொறுப்பாளர்களுடன் நடத்திய அவசர ஆலோசனைக் கூட்டத்தில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். தொடர்ந்து பேசிய அவர், குழுவின் ஆய்வறிக்கை ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட் போல துல்லியமாக இருக்க வேண்டும் என்றும், தனிப்பட்ட வெறுப்பு இன்றி கட்சிக்காரர்கள் சொல்லும் உண்மையை அப்படியே தன்னிடம் கூற வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். தவறு செய்த யாரையும் காப்பாற்றவோ பழி வாங்கவோ கூடாது. தலைவனான தன் மீது குறை சொன்னாலும் அதை குறித்து வாருங்கள் என்று கூறிய ஸ்டாலின், பொறுப்பாளர்கள் 2 பேர் கொண்ட குழுவாக மட்டுமே நிர்வாகிகளை சந்திக்க வேண்டும் என உத்தரவிட்டுள்ளார். கீழ்மட்ட நிர்வாகிகள் தயக்கமின்றி பேசும் பொருட்டு ஆய்வின் போது மாவட்ட செயலாளர்கள் உடன் இருக்கக்கூடாது எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இக்குழுவினர் ஜூன் 5ஆம் தேதிக்குள் முழு அறிக்கையை சமர்ப்பிக்க கெடு விதிக்கப்பட்டிருக்கிறது. இக்கூட்டத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின், கனிமொழி, ராசா உள்ளிட்டோர் பங்கேற்றனர். அதிமுகவில் உட்கட்சி பிரச்சினை தீவிரமடைந்து வரும் நிலையில் 2 மாவட்ட செயலர்களை பொறுப்புகளிலிருந்து நீக்கி பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிவிப்பில், புதுக்கோட்டை தெற்கு மாவட்ட செயலர் பொறுப்பில் இருக்கும் PK வைரமுத்துவும், தென்காசி வடக்கு மாவட்ட செயலர் பொறுப்பில் இருக்கும் C கிருஷ்ணமுரளியும் அந்தந்த பொறுப்புகளிலிருந்து விடுவிக்கப்படுவதாக தெரிவித்துள்ளார். புதிதாக பொறுப்பேற்றுள்ள விஜயின் தவேக அரசும் PM ஸ்ரீ திட்டத்தை உறுதியுடன் நிராகரிக்க வேண்டும் என இந்திய கம்யூனிஸ்ட் கோரிக்கை விடுத்துள்ளது. இதுகுறித்து அக்கட்சியின் தமிழ்நாடு மாநில குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தில், ஒன்றிய அரசின் PM ஸ்ரீ திட்டத்தை தொடர்ந்து எதிர்த்து வருவதால் தமிழக அரசின் சமக்ர சிக்ஷா அபியான் திட்ட நிதியை வழங்க ஒன்றிய அரசு மறுத்துவிட்டதாக கூறப்பட்டுள்ளது. எனவே PM ஸ்ரீ திட்டத்தை ஏற்று கையெழுத்திட வேண்டும் என கடந்த 7ஆம் தேதி ஒன்றிய அரசு எழுதிய கடிதத்தை நிராகரிக்க வேண்டும் என தீர்மானத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தி திராவிடர் கழகம் சார்பில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கடந்த 3ஆம் தேதி நடைபெற்ற நீட் தேர்வில் ஏராளமான குளறுபடிகள் நடைபெற்ற நிலையில் தேர்வு ரத்து செய்யப்பட்டு மீண்டும் ஜூன் மாதம் 21ஆம் தேதி தேர்வு நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இச்சூழலில் நீட் தேர்வினால் மாணவர்கள் கடுமையாக பாதிக்கப்படுவதாகவும், இதனால் உடனடியாக நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தியும் திராவிட கழகத்தினர் முழக்கங்களை எழுப்பினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் திமுக, விசிக, கம்யூனிஸ்ட் கட்சியினர் பங்கேற்றனர். மருத்துவ கல்வி கனவு பறிப்பு, நீட் தேர்வை மட்டுமின்றி தேசிய தேர்வு முகமையையே எதிர்த்து முறியடிக்க வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் MP ரவிக்குமார் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி தபால் நிலையம் எதிரே நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தி திராவிடர் கழகம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சர் செஞ்சி மஸ்தான், விசிக MP ரவிக்குமார் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். பின்னர் பேட்டியளித்த ரவிக்குமார், இணையவழி நீட் தேர்வும் முறைகேடுக்கான வழிதான் என கூறினார். நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி அப்படின்னு சொல்லி ஒரு ஏஜென்சிக்கு கொடுத்து அவங்க தான் எல்லா நுழைவுத் தேர்வுகளையும் நடத்துவாங்க. இப்போ PhDக்கு நுழைவுத் தேர்வு, அது மாதிரி முதுநிலை படிப்புகளுக்கு நுழைவுத் தேர்வு, ஏன் இளங்கலை படிப்புகளுக்கே நுழைவுத் தேர்வு அப்படின்னு இப்ப கொண்டு வர்றாங்க. இது எல்லாமே ஒன்னே ஒண்ணுதாங்க. ஏழை எளிய மாணவர்கள், பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள், SC ST சமூகத்தை சேர்ந்தவர்கள் படிக்க கூடாதுங்கிறது தான் இந்த அரசாங்கத்துடைய BJP அரசாங்கோட திட்டம். இது எல்லாத்தையும் நீட் தேர்வு மட்டுமல்ல, அந்த NTA-வையும் நாம் எதிர்த்து முறியடிக்கணும். மக்கள் நீதி மய்யம் கட்சித் தலைவர் கமல்ஹாசன் முதல்வர் விஜயை நீலாங்கரையில் உள்ள அவரது வீட்டில் சந்தித்து பேசினார்.
இந்த சந்திப்பு குறித்து தனது எக்ஸ் பக்கத்தில் புகைப்படத்துடன் பதிவிட்ட கமல்ஹாசன், மரியாதை நிமித்தமான இந்த சந்திப்பில் திரைத்துறை சார்ந்த 6 முக்கிய கோரிக்கைகளை முன்வைத்ததாக கூறியுள்ளார். தமிழ்நாட்டை மேம்படுத்தும் பல கனவுகளை உற்சாகத்துடன் விஜய் பகிர்ந்து கொண்டதாகவும், சந்திப்பின் போது அவர் காட்டிய பண்பும் அன்பும் நெகிழ்ச்சி அளித்தது என்றும் கமல்ஹாசன் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாடு முதல்வர் விஜயிடம் மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவரும் எம்பியுமான கமல்ஹாசன் 6 கோரிக்கைகளை முன்வைத்துள்ளார். தமிழ் திரைப்படங்கள் உள்ளிட்டவற்றை தமிழ் ரசிகர்கள் மலிவு மற்றும் மானிய விலையில் காண அரசே OTT தளத்தை தொடங்க வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். உள்ளாட்சி அமைப்புகள் வசூலிக்கும் கேளிக்கை வரியை ரத்து செய்ய வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். சைபர் கிரைம் காவல்துறையில் பைரசி எதிர்ப்பு குழுவை உருவாக்க வேண்டும். திரையரங்குகளில் தினமும் 5 காட்சிகளை திரையிட அனுமதிக்க வேண்டும். தமிழ்நாட்டில் வெளியாகும் திரைப்படங்கள் அனைத்தும் 8 வாரங்கள் கழித்தே OTTயில் வெளியாவதை கட்டாயமாக்கி முறைப்படுத்த வேண்டும் ஆகிய கோரிக்கைகளையும் முன்வைத்துள்ளார். 50 விழுக்காட்டுக்கு மேலான படப்பிடிப்பை தமிழ்நாட்டில் மேற்கொள்ளும் இந்திய படங்களுக்கு அதன் பட்ஜெட்டில் 10 விழுக்காடு வரை மானியம் வழங்கும் திட்டத்தை அறிமுகம் செய்ய வேண்டும் எனவும் முதல்வர் விஜயை கமல்ஹாசன் கேட்டுக் கொண்டுள்ளார். விவாகரத்து கிடைக்கும் வரை படங்களில் நடிக்கப் போவதில்லை என நடிகர் ரவிமோகன் தெரிவித்தார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தன் படம் இனிமேல் ரிலீஸ் ஆகாது என தெரிவித்தார். என்ன எப்பெல்லாம் ஆசைப்படும் போதெல்லாம் பஞ்சிங் பேக்காக யூஸ் பண்ணணும்னு நினச்சவங்க எல்லாரும் இப்போ வாங்க, கராத்தே பாபு மாதிரி தான் நான் கிக் அடிக்க போகிறேன், ரெடியாக இருக்கிறேன். நான் சொல்ல வேண்டியது என்னென்னா, என் படம் இனிமேல் ஸ்க்ரீனில் ரிலீஸ் ஆகாது. என் டைவர்ஸ் கிடைக்கிற வரைக்கும் நான் நடிக்க போகிறது கிடையாது. ஏன்னா என்னால் நடிக்க முடியல. எனக்கு நடந்த அவமானங்கள், தேவையில்லாத அவமானங்கள் என்னால் தாங்க முடியல. என்னிடம் எல்லா ஆதாரங்களும் உள்ளன, எல்லாமே வெளிவரும் என்று நடிகர் ஜெயம் ரவி தெரிவித்தார். இத்தனை நாள் தான் அமைதியாக இருந்ததே உண்மை ஜெயிக்க வேண்டும் என்பதால் தான் எனவும் அவர் குறிப்பிட்டார். குழந்தைகளை பார்க்க விடாமல் தடுப்பதாக நடிகர் ஜெயம் ரவி வேதனை தெரிவித்துள்ளார். என் குழந்தையை தான் எப்படி விடுவேன் எனவும் தெரிவித்திருக்கிறார். என் பிள்ளைங்களை பார்க்க விட மாட்டாங்க. என்னோட லைஃப் ஹாப்பியஸ்ட் டேன்னு நான் ட்வீட் பண்ண அவனும் நானும் சேர்ந்து டிக் 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 படம் நடிக்கும் போது என் பிள்ளைங்க நான் எப்படிங்க விடுவேன்? கேட்டுட்டே இருப்பீங்களா? இப்படிதான் ஆர்த்தி தன்னை மிரட்டிதான் திருமணம் செய்து கொண்டார் என நடிகர் ரவிமோகன் குற்றம் சாட்டினார். வாயை மூடி இருந்ததாலே இந்த நிலைக்கு தள்ளப்பட்டதாகவும் வேதனையுடன் தெரிவித்திருக்கிறார். கையெடுத்து காலில் ஊந்து கேட்டாங்க, நான் வேணாப்பா அந்த குடும்பம்னு சொன்னாங்க. எனக்கு அச்சதை போடும் போதே இப்படிதான் போட்டாங்க, நாசமா போன் தான் போட்டாங்க. மேல சொன்னதை கேட்க மாட்டேன். இன்னைக்கு நடந்துருச்சு. நடிகர் ரவிமோகன் ஆர்த்தி மனமுறிவு விவகாரம் மீண்டும் பரபரப்பு அடைந்திருக்கும் நிலையில் ஆர்த்தி வெளியிட்டுள்ள இன்ஸ்டாகிராம் பதிவு கவனம் ஈர்த்துள்ளது. பெண் சிங்கத்தை போன்ற தன்னை யாரும் சீண்ட வேண்டாம் என அவர் எச்சரித்துள்ளார். தனது கண்ணியமான மௌனத்தை பலவீனமாக கருதக்கூடாது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தனது சுயமரியாதையையும் பிள்ளைகளையும் பாதுகாக்க வேண்டிய நிலை வந்தால் அமைதியை கலைத்துவிட்டு உண்மையை உலகிற்கு வெளிப்படுத்த தயங்கப் போவதில்லை என்றும் கூறியுள்ளார். முன்னதாக ரவிமோகனின் தோழியான கெனிஷா தன் மீதான அவதூறுகளால் மனம் உடைந்திருப்பதாகவும் ரவியை விட்டு விலகுவதாகவும் அறிவித்திருந்தார். இவற்றுக்கிடையில் செய்தியாளர்களை சந்தித்த ரவிமோகன் ஆர்த்தியின் பெயரை குறிப்பிடாமல் அவர் மீது பல குற்றச்சாட்டுகளை மீண்டும் முன்வைத்துள்ளார். நடிகர் ரவிமோகன் ஆர்த்தி ரவி விவாகரத்து வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் முக்கிய உத்தரவு பிறப்பித்துள்ளது. ஏப்ரல் 2025 முதல் தனது குழந்தைகளின் பள்ளி கட்டணம் உள்ளிட்ட இடைக்கால ஜீவனாம்சத்தை ரவிமோகன் வழங்கவில்லை என ஆர்த்தி தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுவை 2 வாரங்களுக்குள் விசாரித்து முடிக்க சென்னை குடும்ப நல நீதிமன்றத்திற்கு நீதிபதி என் செந்தில்குமார் உத்தரவிட்டுள்ளார். ஏற்கனவே ஆர்த்தி குறித்து கருத்துக்களை வெளியிட ரவிமோகனின் தோழி கெனிஷாவிற்கு உயர்நீதிமன்றம் தடை விதித்து இருந்தது குறிப்பிடத்தக்கது. வார விடுமுறையை ஒட்டி திருவண்ணாமலையில் உள்ள அண்ணாமலையார் கோவிலுக்கு பக்தர்கள் வருகை அதிகரித்திருக்கிறது. நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் வழிபட்டு வருகிறார்கள். அந்த காட்சிகளை பார்க்கலாம்.
ஆந்திரா, தெலங்கானா மற்றும் கர்நாடகாவிலிருந்தும் அங்கே பக்தர்கள் குவிந்திருக்கிறார்கள். அதிகாலை வேளையிலேயே நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் வழிபடுவதற்காக நின்று கொண்டிருக்கிறார்கள். திருவண்ணாமலையில் புகழ்பெற்ற அண்ணாமலையார் கோவிலில் பக்தர்கள் வழிபடுவதற்காக நீண்ட வரிசையில் காத்திருக்கிறார்கள். இன்று விடுமுறை நாள் என்கின்ற காரணத்தினால் அண்டை மாநிலங்களிலிருந்தும் அங்கே பக்தர்கள் வந்து காத்திருப்பதை பார்க்க முடிகிறது. நாட்டின் அந்நிய செலாவணி பற்றாக்குறையை கட்டுப்படுத்த வெள்ளி இறக்குமதிக்கு மத்திய அரசு புதிய கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. கடந்த மே 13 தங்கம் மற்றும் வெள்ளிக்கான இறக்குமதி வரி 15% உயர்த்தப்பட்ட நிலையில் தற்போது வெள்ளி கட்டுப்பாட்டு பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளது. இனி வெள்ளி இறக்குமதி செய்ய அரசின் உரிமம் கட்டாயம். கடந்த நிதியாண்டில் வெள்ளி இறக்குமதி 150% அதிகரித்து நாட்டின் அந்நிய செலாவணி இருப்பு $690 பில்லியன் குறைந்ததால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. டெல்லி தமிழ்நாடு இல்லத்தின் புதிய தலைமை உள்ளுறை ஆணையராக மூத்த IAS அதிகாரி R. ஜெயா நியமிக்கப்பட்டுள்ளார். தமிழ்நாடு இல்லத்தின் தலைமை பொறுப்புக்கு பெண் அதிகாரி ஒருவர் நியமிக்கப்படுவது இதுவே முதல் முறையாகும். தமிழ்நாட்டில் ஆட்சி அமைத்துள்ள முதல்வர் விஜய் தலைமையிலான தவேக அரசு இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. 30 ஆண்டுகளுக்கும் மேலான நிர்வாக அனுபவம் கொண்ட ஜெயா மத்திய அரசிடமிருந்து தமிழ்நாட்டிற்கான நிதி மற்றும் திட்டங்களை பெறுவதில் பாலமாக செயல்படுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. விருதுநகர் மாவட்டத்தின் வளர்ச்சியை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என அதிகாரிகளுக்கு தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அறிவுறுத்தியுள்ளார். அமைச்சர் கீர்த்தனா தலைமையில் விருதுநகர் மாவட்ட வளர்ச்சிப் பணிகள் மற்றும் திட்ட செயல்பாடுகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. குடிநீர் விநியோகம் உள்ளிட்ட அடிப்படை தேவைகளுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் எனவும் தாமிரபரணி கூட்டு குடிநீர் திட்டத்தினை முழுமையாக செயல்படுத்த தேவையான உட்கட்டமைப்பு பணிகளை விரைந்து மேற்கொள்ள வேண்டும் எனவும் அமைச்சர் அறிவுறுத்தினார். நாட்டின் அந்நிய செலாவணி பற்றாக்குறையை கட்டுப்படுத்த வெள்ளி இறக்குமதிக்கு மத்திய அரசு புதிய கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. கடந்த மே 13 தங்கம் வெள்ளிக்கான இறக்குமதி வரி 15% உயர்த்தப்பட்ட நிலையில் தற்போது வெள்ளி கட்டுப்பாட்டு பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளது. இனி வெள்ளி இறக்குமதி செய்ய அரசின் உரிமம் கட்டாயம். கடந்த நிதியாண்டில் வெள்ளி இறக்குமதி 150% அதிகரித்து நாட்டின் அந்நிய செலாவணி இருப்பு $690 பில்லியன் குறைந்ததால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. டெல்லி விமான நிலையத்தில் 5.5 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்கத்தை அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளனர். அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோவில் இருந்து ஏர் இந்தியா விமானம் மூலம் டெல்லி வந்த இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த அமெரிக்கரை சுங்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். அப்போது அவரது உடையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 115 தங்க கட்டிகளை அவர்கள் பறிமுதல் செய்தனர். தங்கம் கடத்தி வந்தவரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். உத்தரப்பிரதேசம் கன்னோஜ் மாவட்டத்தில் உள்ள சிமுவாப்பூர் கிராமத்தில் மத வழிபாட்டு நிகழ்வொன்றில் பிரசாதம் சாப்பிட்ட 62 பேருக்கு கடுமையான வாந்தி மயக்கம் ஏற்பட்டு உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பாதிக்கப்பட்டவர்களில் பெண்களும் குழந்தைகளும் அதிக எண்ணிக்கையில் உள்ளனர். பிரசாதத்தில் ஏதேனும் கலப்படம் உள்ளதா என்பது குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. மத்திய அரசு முதன்முறையாக குறுகிய கால ஹஜ் பயண திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. வழக்கமாக ஹஜ் பயணம் மேற்கொள்ள 40 முதல் 45 நாட்கள் ஆகும். ஆனால் வணிகர்கள் மற்றும் வேலைக்கு செல்பவர்கள் நீண்ட நாட்கள் விடுப்பு எடுக்க முடியாத நிலை உள்ளது. அவர்களின் கோரிக்கையை ஏற்று அனைத்து முக்கிய சடங்குகளையும் உள்ளடக்கி வெறும் 20 நாட்களில் முடித்து திரும்பும் வகையில் இந்த புதிய திட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளது. சென்னை, டெல்லி, மும்பை, பெங்களூரு உள்ளிட்ட முக்கிய நகரங்களில் இருந்து இதற்கான விமானங்கள் இயக்கப்பட உள்ளன. இந்தியாவின் செமிகண்டக்டர் தயாரிப்பு கனவை நனவாக்க நெதர்லாந்து நிறுவனத்துடன் டாடா எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனம் ஒப்பந்தம் செய்துள்ளது. பிரதமர் மோடியின் நெதர்லாந்து பயணத்தின் போது கையெழுத்தான இந்த ஒப்பந்தத்தின்படி குஜராத்தில் 91,000 கோடி ரூபாய் முதலீட்டில்
முதல் வணிக ரீதியான செமிகண்டக்டர் சிப் உற்பத்தி ஆலை அமைக்கப்பட உள்ளது. இதன் மூலம் இந்திய இளைஞர்களுக்கு உலகத்தரம் வாய்ந்த தொழில்நுட்ப பயிற்சி அளிக்கப்பட உள்ளது. இதனால் சர்வதேச செமிகண்டக்டர் சந்தையில் இந்தியா புதிய உச்சத்தை தொடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் அங்காளம்மன் கோயிலில் வைகாசி மாத அமாவாசையை முன்னிட்டு ஊஞ்சல் உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. விழாவை முன்னிட்டு உற்சவர் அங்காளம்மன் ஆதிசக்தி அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். தொடர்ந்து இரவு 11 மணியளவில் மாங்கனிகளால் அலங்கரிக்கப்பட்ட ஊஞ்சல் மேடையில் எழுந்தருளிய அம்மனை பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கைகளில் கற்பூர தீபம் ஏந்தி பக்தி பரவசத்துடன் வழிபாடு செய்தனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே நீர்முளை பகடமங்கலம் புனித அருளானந்தர் ஆலய பெருவிழா தேர்பவனியுடன் நிறைவடைந்தது. விழாவின் முக்கிய நிகழ்வாக சிறப்பு கூட்டு திருப்பலி நடைபெற்றது. தொடர்ந்து புனித அருளானந்தர், புனித மிக்கேல் அதிதூதர், புனித சந்தனமாதா ஆகியோர் வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்த சப்பரங்களில் எழுந்தருள வான வேடிக்கையுடன் தேர்பவனி நடைபெற்றது. மத நல்லிணக்கத்திற்கு சான்றாக இந்து சமய மக்களும் பெருமளவில் கலந்து கொண்டு மெழுகுவர்த்தி ஏந்தி வழிபட்டனர். தேனி வீரபாண்டி கௌமாரியம்மன் கோயில் சித்திரை திருவிழாவின் 5ஆம் நாள் உற்சவம் கோலாகலமாக நடைபெற்றது. விழாவை முன்னிட்டு பல கிலோமீட்டர் தூரத்திலிருந்து காவடி சுமந்து வந்து பல்வேறு வேடங்களில் தேவராட்டம், ஒயிலாட்டம் ஆடியவாறு அம்மனுக்கு பக்தர்கள் நேர்த்திக் கடன் செலுத்தினர். கூட்டம் அலைமோதியதால் மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். இதற்கிடையே வீரபாண்டி கௌமாரியம்மன் கோயில் திருவிழாவுக்காக அரசு பேருந்துகள் சிறப்பு பேருந்துகளாக இயக்கப்பட்டதால் தேனி பேருந்து நிலையத்தில் வழக்கமான பேருந்துகள் கிடைக்காமல் பயணிகள் அவதிக்குள்ளாகினர். நெல்லையில் பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கும் துர்நாற்றம் வீசும் கோழி கழிவு ஆலையை மூடாவிட்டால் பூட்டு போடும் போராட்டம் நடத்தப்பட உள்ளதாக தவிக காங்கிரஸ் கட்சிகள் கூட்டாக அறிவித்துள்ளன. ராமையன்பட்டி அன்னை வேளாங்கண்ணி நகரில் உள்ள கோழி கழிவு ஆலை அருகில் வசிக்கும் மக்களை காங்கிரஸ் எம்பி ராபர்ட் புரூஸ், தவிக திருநெல்வேலி எம்எல்ஏ RS முருகன் ஆகியோர் சந்தித்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர்கள், கோரிக்கையை ஏற்று ஆலையை அகற்ற அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காவிட்டால் மக்களுடன் இணைந்து ஆலைக்கு பூட்டு போடும் போராட்டம் நடத்தப்படும் என்றனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி கம்பன் மணிமண்டபத்தில் செட்டிநாட்டு சந்தை என்ற தலைப்பில் கண்காட்சி நடைபெற்றது. இதில் செட்டிநாட்டு பலகாரங்கள், கலைப்பொருட்கள், கைத்தறி ஆடைகள் உள்ளிட்ட பாரம்பரிய பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டன. அமைச்சர் பிரபு சிறப்பு விருந்தினராக பங்கேற்று கண்காட்சியில் இடம்பெற்றிருந்த பொருட்களை பார்வையிட்டார். கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகே உள்ள பத்மநாபபுரம் அரண்மனையை காண தமிழகம் மற்றும் கேரளாவிலிருந்து சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். அரண்மனை உள்ளே அமைந்துள்ள மந்திர சாலை, நாடக சாலை, 4 அடுக்கு மாளிகை, மணி மாளிகை போன்றவற்றை சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்தனர். மன்னர்கள் காலத்தில் பயன்படுத்திய வாள், கத்தி போன்ற ஆயுதங்களையும் பார்வையிட்டனர். சென்னை குரோம்பேட்டையில் சாலைகளில் இறைச்சி கழிவுகள் கொட்டப்படுவதை தடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தாம்பரம் அருகே குரோம்பேட்டை திருநீர்மலை நாகல்கேணி சாலையில் கடந்த 3 ஆண்டுகளாக இறைச்சி கழிவுகள் கொட்டப்படுவதால் துர்நாற்றம் வீசுவதாக பொதுமக்கள் கூறுகின்றனர். இறைச்சி கழிவுகளுடன் தொழிற்சாலை கழிவுநீரும் கலப்பதால் நோய் தொற்றும் அபாயம் ஏற்படுவதை தடுக்க தாம்பரம் மாநகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கின்றனர். இதுகுறித்து புதிய தலைமுறையிடம் பேசிய தாம்பரம் மாநகராட்சி ஆணையர் பாலச்சந்தர், கழிவுகளை கொட்டும் நபர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். நாமக்கல்லில் ரூல் தி ரிங் அமைப்பு சார்பில் சர்வதேச அளவிலான தொழில்முறை குத்துச்சண்டை போட்டிகள் நடைபெற்றன. இதில் தமிழகம் மற்றும் வெளிமாநிலம், வெளிநாடுகளைச் சேர்ந்த 40க்கும் மேற்பட்ட வீரர், வீராங்கனைகள் பங்கேற்றனர். போட்டியில் வெற்றி பெற்ற வீரர்கள் மற்றும் வீராங்கனைகளுக்கு
பரிசுகளும் கேடயங்களும் வழங்கப்பட்டன. கோடை விடுமுறை மற்றும் சனிக்கிழமையை ஒட்டி புதுச்சேரி மாநிலம் திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் கோவிலில் ஏராளமான பக்தர்கள் குவிந்தனர். வெள்ளிக்கவச அலங்காரத்தில் அருள்பாலித்த சனீஸ்வர பகவானை நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் வழிபட்டனர். தூத்துக்குடி திரேஸ்புரம் நாட்டுப்படகு மீன்பிடி துறைமுகத்தில் வரத்து குறைவால் மீன்கள் விலை உயர்ந்து விற்பனையானது. சீலா மீன் 1 கிலோ 1400 ரூபாய் வரையும், சாலை மீன் 1 கூடை 2300 ரூபாய் வரையும் விற்கப்பட்டது. விளை மீன், ஊழி, பாறை ஆகிய மீன்கள் கிலோ 500 ரூபாய் முதல் 700 ரூபாய் வரையும், நண்டு 1 கிலோ 750 ரூபாய் வரையும் விற்கப்பட்டன. வங்கனை 1 கூடை 2000 ரூபாய் வரையும், சேரை 1 கிலோ 300 ரூபாய் வரையும் விற்கப்பட்டன. அமாவாசை மற்றும் கிருத்திகையை முன்னிட்டு திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோவிலில் ஏராளமான பக்தர்கள் குவிந்தனர். சண்முக நதியில் புனித நீராடிய பிறகு மலைக்கோயிலில் நீண்ட வரிசையில் சுமார் 2 மணி நேரம் காத்திருந்து தண்டாயுதபாணி சுவாமியை வழிபட்டனர். நீலகிரி மாவட்டம் உதகை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்தது. சேரிங் கிராஸ் மார்க்கெட், பந்தயச்சாலை, படகு இல்லம், பூங்கா உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் அரை மணி நேரம் கனமழை கொட்டியது. இதனால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. பெரம்பலூர், துறைமங்கலம், ஆலத்தூர், குன்னம், வேப்பந்தட்டை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக மழை பொழிந்ததில் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. மானாவாரி மற்றும் இரவை பயிர் சாகுபடி நீர் தேவையை மழை பூர்த்தி செய்யும் என விவசாயிகள் நம்பிக்கை தெரிவித்தனர். பட்ஜெட் தாக்கலுக்கு பிறகே மகளிர் உரிமை தொகை 2500 ரூபாயாக வழங்குவது குறித்து முடிவு செய்யப்படும் என அமைச்சர் CTR நிர்மல்குமார் தெரிவித்திருக்கிறார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முதல்வர் விஜய் தேவையான நேரத்தில் செய்தியாளர்களை சந்திப்பார் என்றும் கூறினார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் மாநகராட்சிக்குட்பட்ட பொது இடங்களில் அமைச்சர் பிரபு திடீர் ஆய்வு மேற்கொண்டார். அதன் ஒரு பகுதியாக காரைக்குடி புதிய பேருந்து நிலையத்தில் உள்ள கழிவறை, குடிநீர் தொட்டி ஆகியவற்றையும் பார்வையிட்டார். அப்போது கழிவறையை சுகாதாரமாக பராமரிக்கவும் உடனடியாக குடிநீர் வசதி ஏற்படுத்தவும் மாநகராட்சி ஆணையருக்கு அமைச்சர் பிரபு அறிவுறுத்தினார். விழுப்புரம் அதிமுக அலுவலகத்தின் முன் அக்கட்சி மூத்த தலைவர் CV சண்முகம் தரப்பிற்கும் காவல்துறையினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பரபரப்பு நிலவி வருகிறது. CV சண்முகம் தரப்பு மாணவரணியைச் சேர்ந்த சக்திவேல் உள்ளிட்டோர் அதிமுக அலுவலகத்திற்குள் செல்ல முயன்றனர். அப்போது அவர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே வாக்குவாதமும் தள்ளுமுள்ளும் ஏற்பட்டது. எரிபொருள் சிக்கனத்தை பின்பற்றுமாறு பிரதமர் நரேந்திர மோடி வேண்டுகோள் விடுத்ததை அடுத்து கேரள ஆளுநரும் தமிழ்நாட்டின் பொறுப்பு ஆளுநருமான ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தனது பாதுகாப்பு வாகனங்களின் எண்ணிக்கையை குறைத்திருக்கிறார். கேரளாவில் அர்லேக்கரின் பாதுகாப்பு வாகனங்கள் எண்ணிக்கை 3 1 பங்காக குறைக்கப்பட்டிருக்கிறது. பெட்ரோல் விலை உயர்வை தொடர்ந்து ஒடிஷாவில் பேருந்து கட்டணங்கள் அதிகரிக்கப்பட்டுள்ளன. சாதாரண பேருந்துகளுக்கான கட்டணம் 88 காசுகளிலிருந்து 90 காசுகளாக உயர்த்தப்பட்டுள்ளது. எக்ஸ்பிரஸ் பேருந்துகளுக்கு கட்டணம் 92 காசுகளிலிருந்து 94 காசுகளாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. டீலக்ஸ் பேருந்துகளுக்கு ₹1 27 காசுகளிலிருந்து ₹1 31 காசுகளாக உயர்த்தப்பட்டுள்ளது. மேற்குவங்க சட்டமன்ற தேர்தலில் திரிணாமுல் காங்கிரஸ் தோல்வியடைந்து ஆட்சியை இழந்ததை தொடர்ந்து கட்சியை மறுசீரமைக்குமாறு வேட்பாளர்களுக்கும் தொண்டர்களுக்கும் அக்கட்சியின் தலைவர் மம்தா பானர்ஜி அறிவுறுத்தினார். மக்களின் தேர்தல் தீர்ப்பு திருடப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டிய மம்தா, பிற கட்சிகளுக்கு செல்ல விரும்புபவர்கள் தாராளமாக செல்லலாம் என்றும் கட்சியை தாம் மீண்டும் புதிதாக கட்டி எழுப்பப் போவதாகவும் தெரிவித்தார். ஜம்மு காஷ்மீரின் பாரமுல்லா மாவட்டத்தில் 15 இடங்களில் காவல்துறையினர் சோதனையில் ஈடுபட்டனர். தடை செய்யப்பட்ட ஜமாத் இஸ்லாமி அமைப்பு மீதான உபா வழக்கின் அடிப்படையில் ஜாமியா கதீம், நசீம்பாக் உள்ளிட்ட இடங்களில் சோதனை நடைபெற்றது. இதில் அந்த அமைப்போடு தொடர்புடைய துண்டு பிரசுரங்கள், புத்தகங்கள் மற்றும் முக்கிய ஆவணங்கள் உள்ளிட்டவை கைப்பற்றப்பட்டுள்ளன.
இந்தியாவில் வேலையின்மை விகிதம் கடந்த ஏப்ரல் மாதத்தில் 5.2 விழுக்காடாக உயர்ந்து 6 மாதங்களில் இல்லாத உச்சத்தை தொட்டுள்ளது. நகர்ப்புற வேலையின்மை 6.8 விழுக்காட்டிலிருந்து 6.6 விழுக்காடாக குறைந்தாலும் கிராமப்புறங்களில் இது 4.3 விழுக்காட்டிலிருந்து 4.6 விழுக்காடாக அதிகரித்துள்ளது. இதேபோல் பெண்களுக்கான ஒட்டுமொத்த வேலையின்மை விகிதம் 5.4 விழுக்காடாக உயர்ந்திருக்கிறது. தங்கம் விலை சவரனுக்கு 120 ரூபாய் குறைந்து 1,18,000 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. 1 கிராம் தங்கம் 15 ரூபாய் குறைந்து 14,750 ரூபாயாக உள்ளது. வெள்ளி விலை கிலோவிற்கு 15,000 ரூபாய் குறைந்து 2,90,000 ரூபாயாகவும் 1 கிராம் வெள்ளி 15 ரூபாய் குறைந்து 290 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. 3 நாட்களில் வெள்ளி விலை கிலோவிற்கு 30,000 ரூபாய் சரிவு கண்டுள்ளது. தமிழீழ இனப்படுகொலைக்கு நீதி கிடைக்க தமிழ்நாட்டு மக்களும் முதல்வர் விஜயும் துணை நிற்க வேண்டும் என இலங்கை எம்பி ராமநாதன் அர்ச்சுனா வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். சென்னை தலைமைச் செயலகத்தில் புதிய தலைமுறைக்கு அவர் அளித்த பேட்டியில் இந்திய அரசு இலங்கை அரசுக்குத்தான் ஆதரவளிக்கும் என்றும், எனவே தமிழக மக்கள்தான் தங்களுக்கு ஆதரவளிக்க வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை விடுத்திருக்கிறார். சின்ன குழந்தைகளிடம் பஞ்சு மிட்டாய் கொடுத்து விஜய் ஆட்சிக்கு வந்திருப்பதாக திருச்செந்தூர் தொகுதி திமுக எம்எல்ஏ அனிதா ராதாகிருஷ்ணன் விமர்சித்துள்ளார். திருச்செந்தூர் அருகே உள்ள தண்டுபத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தற்போது நடந்துள்ளது மாயாஜால தேர்தல் என்றும், இனிவரும் காலங்களில் திமுக தான் வெற்றி பெறும் என்றும் கூறினார். சட்டமன்ற தேர்தல் தோல்விக்கு பின் ஆளுக்கு ஒரு பக்கம் அதிமுகவுக்கு சொந்தம் கொண்டாடும் நிலையில் கட்சியின் அதிகாரப்பூர்வ நாளேடான நமது அம்மா முகப்பு பக்கத்தில் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. இதுவரை நிறுவனர் பெயராக இருந்த எடப்பாடி பழனிசாமியின் பெயர் அதிரடியாக நீக்கப்பட்டு தற்போது SP வேலுமணி என்று மாற்றப்பட்டிருக்கிறது. பெட்ரோல், டீசல் மற்றும் சமையல் எரிவாயு விலை உயர்வை கண்டித்து சென்னை தரமணியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கட்சியின் மாநில செயலர் சண்முகத்தின் தலைமையில் நடைபெற்ற போராட்டத்தில் விலை உயர்வை கண்டித்து முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. டெல்லியில் நடைபெற்ற பிரிக்ஸ் அமைப்பின் வெளியுறவு அமைச்சர்கள் மாநாட்டின் முடிவில் கூட்டறிக்கை வெளியிடப்படவில்லை. மேற்காசிய போர் விவகாரத்தில் உறுப்பு நாடுகளிடையே நிலவிய கருத்து முரணை இதற்கு காரணம் என்று கூறப்படுகிறது. கூட்டறிக்கை தொடர்பாக கருத்தொற்றுமை எட்டப்படாததற்கு ஐக்கிய அரபு அமீரகமே காரணம் என்று ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி குற்றம் சாட்டினார். ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் வரும் 19 மற்றும் 20ஆம் தேதிகளில் சீனா செல்ல உள்ளார். இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை ரஷ்ய அதிபர் மாளிகையான கிரெம்லின் மாளிகை வெளியிட்டுள்ளது. இந்த பயணத்தின் பிரதான நிகழ்வாக அதிபர் ஷி ஜின்பிங்கை புட்டின் சந்திப்பார் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.